அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம் உயிர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ரத்தம் நம் உயிர் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, அது எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் WBC, அதாவது இரத்த வெள்ளை அணுக்களின் வேலை என்ன அப்படிங்கிற டெஸ்ட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் WBC, அதாவது வெள்ளை அணுக்களின் வேலை இல்லைனா செயல் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு உயிரினமும் இறைவன் படைப்பில் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை அணுக்கள் நம்முடைய உடம்பை நோய் கிருமிகளிடமிருந்து பாதுகாக்கிற மிக முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை அணுக்களில் 5 வகையான வெள்ளை அணுக்கள் உண்டு. ஒவ்வொரு வகையான வெள்ளை அணுவும் ஒவ்வொரு மிக முக்கியமான செயலை செய்து கொண்டிருக்கிறது. இதில் எந்தெந்த வகையான வெள்ளை அணு எப்படிப்பட்ட கிருமிகளோடு ஃபைட் பண்ணுது, எந்தெந்த கிருமிகளோடு ஃபைட் பண்ணி நம்ம உடம்ப நோய் கிருமிகளிலிருந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக இதில் பார்க்க போகிறோம். இந்த 5 வகையான வெள்ளை அணுக்களையும் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில்ஸை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபிலோட ஃபங்க்ஷன். The neutrophils play an important role in the defense of the body. The neutrophils are first line of the defense against the invading microorganisms. The granules of the neutrophils contain enzymes like proteases, myeloperoxidases, elastases. The granules also contain antibody like substances called defensins. Defensins are antimicrobial peptides which are active against bacteria and fungi. அதாவது இந்த நியூட்ரோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புக்கு எதிராக வரக்கூடிய நோய் கிருமிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வெள்ளை அணு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரோஃபில்ஸ். இது ஃபர்ஸ்ட் லைனில் நிற்கக்கூடிய ஒரு வெள்ளை அணு. இது மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு எதிராக போரிடக்கூடிய ஒரு வெள்ளை அணு. இதில் இருக்கக்கூடிய கிரானியூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரானியூல்ஸ் ஒரு என்சைமை செக்ரீட் பண்ணுது. அதோட நேம் தான் புரோட்டியேசஸ், மைலோபெராக்சிடேசஸ், எலாஸ்டேசஸ் அப்படின்னு ஒரு என்சைமை இது கிரியேட் பண்ணுது. இந்த என்சைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி மைக்ரோபியல் பெப்டைட்ஸுக்கு எதிராக ஆக்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸா இது காணப்படுது. இந்த வெள்ளை அணு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவுக்கும் ஃபங்கைக்கும் எதிராக செயல்பட்டு நம்முடைய உடம்ப பாதுகாக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஈஸ்னோஃபிலோட ஃபங்க்ஷன். Eosinophils play an important role in the defense of the body. Eosinophils are specifically mean for acting against the parasites. The major function of these cells are detoxification, disintegration, and removal of foreign proteins. The eosinophil count increase during parasitic infestations and allergy condition. அதாவது இந்த ஈஸ்னோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பண்றதுக்கு மிக முக்கியமான ஒரு வெள்ளை அணு. இந்த ஈஸ்னோஃபில் ஸ்பெசிஃபிக்கா எதுக்கு எதிராக போரிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசைட்ஸுக்கு எதிராக போரிடும். பாரசைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்ல வரக்கூடிய பாரசைட்டா இருக்கலாம், டிஷ்யூல ஏற்படக்கூடிய பாரசைட்டா இருக்கலாம், இல்லைன்னா குடற்புழுன்னு கூட சொல்லுவாங்க, இன்டஸ்டைனல் பாரசைட். எப்படிப்பட்ட பாரசைட்டா இருந்தாலும் இந்த பாரசைட்டுக்கு எதிராக போரிட போகிற முதல் ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்னோஃபில். இதோட மேஜர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன், டிஸ்இன்டகிரேஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஃபாரின் புரோட்டீன்ஸ். இப்படிப்பட்ட வேலையை கூட இந்த ஈஸ்னோஃபில்ஸ் முக்கியமாக பண்ணிட்டு இருக்கு. இந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாகுது அப்படின்னா இது பாரசைட்டிக்கோட ஒரு இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அலர்ஜி கண்டிஷனுக்கும் இந்த ஈஸ்னோஃபில்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அப்ப மிக முக்கியமாக இந்த பாரசைட்ஸோட போரிடக்கூடிய வெள்ளை அணு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்னோஃபில்ஸ் தாங்க. நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா பேசோஃபிலோட ஃபங்க்ஷன்.
The basophils play an important role in the healing process after inflammation and in acute hypersensitivity reactions. The number of basophils is increased during healing process. அதாவது இந்த பேசோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரோல் எங்கே பண்ணுது அப்படின்னா ஹீலிங் ப்ராசஸில் வந்து இது பண்ணுது. அதாவது இன்ஃப்ளமேஷன், அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜுரி, ஏதாவது ஒரு காயம் ஏற்படும் போதோ அந்த இடத்துல அந்த காயத்தை ஆற்றுறதுக்கு முதல் பங்கு வகிக்கிறது யாரு அப்படின்னா இந்த பேசோஃபில்ஸ். அந்த பிசிக்கலா வந்து பேசோஃபில்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு பிளட்ல அப்படின்னா இந்த ஹீலிங் ப்ராசஸுக்கு கூட ஒரு காரணமா இருக்கலாம். இப்படிப்பட்ட காரணங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பேசோஃபில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலையை பண்ணிட்டு இருக்கு. இதாங்க இந்த பேசோஃபில்லோட மிக முக்கியமான வேலை. நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா மோனோசைட்டோட ஃபங்க்ஷன். மோனோசைட் என்ன வேலை பண்ணுது அப்படிங்கறத பாக்குறோம். Monocytes play an important role in defense of the body. The monocytes are also motile and phagocytic. Monocytes are the precursors of the tissue macrophages. இந்த மோனோசைட் பாத்தீங்கன்னா இதுவும் டிஃபென்ஸ்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதுல வந்து மோனோசைட்ஸ் வந்து மோட்டைலாவும் திரும்ப ஃபேகோசைட்டிக்காவும் செயல்படுது. அப்படின்னா மூவ் பண்ணி ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை விழுங்குற செயல் கூட இந்த மோனோசைட் வந்து பண்ணிட்டு இருக்குது. அதுதான் ஃபேகோசைட்டிக் செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மோனோசைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ மேக்ரோபேஜஸோட முன்னோடியாகவும் செயல்படுது. அதாவது சில டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய செல் கூட இந்த மோனோசைட்டா செயல்படுது அப்படிங்கறதையும் இதுல பாக்குறோம். அப்ப மோனோசைட்டோட முக்கியமான வேலையை பாத்தீங்கன்னா மோட்டைல் பண்ணுது. திரும்ப வந்து ஒரு வைரஸ் ஆகட்டும், பாக்டீரியா ஆகட்டும், எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமா இருந்தாலும் அதை என்கல்ஃப் பண்ணுது. அதாவது விழுங்குற செயலை கூட இது பண்ணுது. அப்படி வந்து நம்ம உடம்ப நோய் கிருமிகள்ட இருந்து பாதுகாக்கிற செயலை இந்த மோனோசைட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா லிம்போசைட்டோட ஃபங்க்ஷன். இந்த லிம்போசைட் என்ன வேலை பண்ணுது அப்படிங்கறத பார்க்க போறோம். The lymphocytes play an important role in the immunity. Functionally, the lymphocytes are classified into two types, T lymphocytes and B lymphocytes. T lymphocytes are responsible for the development of cellular immunity. B lymphocytes are responsible for the development of humoral immunity. அதாவது இந்த லிம்போசைட் பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஃபங்க்ஷனல், இதோட செயல் வடிவத்துல பாத்தீங்கன்னா லிம்போசைட்டை ரெண்டு வகையா பிரிக்கலாம். இதுல வந்து டி லிம்போசைட் அண்ட் பி லிம்போசைட் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம். இந்த டி லிம்போசைட் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செல்லுலார் இம்யூனிட்டியா ரெஸ்பான்சிபிள் பண்ணுது. அதாவது டைரக்டா செல் வந்து இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசத்தை கூட அட்டாக் பண்ணுது. திரும்ப பி லிம்போசைட் பாத்தீங்கன்னா என்ன ரெஸ்பான்சிபிள் பண்ணுது அப்படின்னா ஹியூமரல் இம்யூனிட்டியா ரெஸ்பான்சிபிள் பண்ணுது. அதாவது இந்த பி லிம்போசைட் அந்த ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலமா மைக்ரோ ஆர்கானிசத்தை கூட அட்டாக் பண்ணி நம்ம உடம்ப பாதுகாக்குது. அப்ப மிக முக்கியமா இந்த லிம்போசைட் பண்ற வேலையை பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி பவரை நமக்கு உண்டு பண்றதுதான் இதோட மிக முக்கியமான வேலை. இதுதாங்க லிம்போசைட்டோட செயலா காணப்படுது. ஓகே, இந்த வீடியோல நம்ம 5 வகையான வெள்ளை அணுக்களின் வேலையை பற்றி பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் டிஃபரன்ஷியல் லியூகோசைட் கவுண்ட் என்கிற ஒரு டெஸ்ட் எப்படி பண்றோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.